வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மா கை காட்டும் வேட்பாளரை வெற்றி பெற வைப்போம் என அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் சூளுரைத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ஒன்றியத்திற்குட்பட்ட களப்பாக்குளம் கிராமத்தில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மா கை காட்டும் வேட்பாளரை வெற்றி பெற வைப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், சின்னம்மா சுய உதவிக்குழுவை சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் புரட்சித்தாய் சின்னம்மா கை காட்டும் கழக வேட்பாளர்களே வெற்றி பெறுவார்கள் என்றும், கழக வேட்பாளர்களின் வெற்றிக்கு அயராது உழைப்போம் என்றும் கழக நிர்வாகிகள் உறுதிபட தெரிவித்தனர். அம்மா அவர்கள் எவ்வாறாக தமிழக மக்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுத்தாங்க, கிராமப்புறத்துல வாழ்கின்ற ஏழை தாய்மார்களுக்கு ஆடுகள் கொடுத்தாங்க, மாடுகள் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க வாழ்வாதாரம், அவங்க சொந்த காலில் நிக்கணும், அவங்க அடுத்தவங்களை நம்ம எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திட்டங்களையும் எண்ணி எண்ணி அம்மா பண்ணாங்க. அதே போல அம்மா செயல்படுவாங்க அப்படின்னு நாங்க தமிழக மக்கள் நம்புறாங்க. தமிழக மக்களும் ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். மீண்டும் தமிழகத்தில் புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி மலர வேண்டும் என்றால் அதற்கு மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களால் மட்டுமே முடியும் என்பதை அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் வரக்கூடிய தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கை நாட்டும் நபரே வெற்றி பெறுவார்கள்.